யோவான் 15:16 கடைசி வசனம் வரை வாசிக்க போகிறோம். John chapter 15:16 to verse number 27. எல்லாரும் எடுத்து வைத்துக் கொண்டீர்களா? வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரிகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. பிதாவினிடத்தினின்று நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. Love is outcome of sanctification. சுத்திகரிக்கப்படுவதினால் வருவதே அன்பு. சரியா? ஏனென்றால் யோவான் 15 நாம் ஆரம்பத்திலிருந்து வாசித்ததின்படியே ஆண்டவர் ஒவ்வொரு அளவிலும் பரிமாணத்திலும் சுத்திகரிப்பை குறித்து பேசிக்கொண்டே போகிறார், நிறுத்தவே இல்லை. எத்தனை பேர் அதை கேட்டது ஞாபகம் இருக்கிறது? நீங்கள் என் உபதேசத்தினாலேயே இப்போதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று அவர் அதை விடவில்லை. தொடர்ந்து பேசிக்கொண்டே போனவர், ஜெபத்தின் ஆழத்தை சொல்லி கொடுத்தவர். அது மாத்திரமல்ல, ஜெபிப்பதினாலே ஏதோ நாம் பலன்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை விட நாம் பலன் அளிக்கிறவர்களாய் மாறுகிறோம். எத்தனை வித்தியாசமான ஜெபங்கள் இவைகள்! எத்தனை பேருக்கு புரிகிறது? அதனால தான் ஆண்டவர் சொல்லும்பொழுது கவனிங்க, இப்பொழுது நாம் தெய்வத்தை கண்டுபிடித்தால் நான் என் தெய்வத்தினிடத்தில், கண்டுபிடிக்கப்பட்ட என் தெய்வத்தினிடத்தில் நான் என்ன செய்வேன்? எனக்கேற்றபடி ஜெபம் செய்வேன். உண்மையா இல்லையா? இப்போ ஆண்டவரை கண்டுபிடித்தல் என்ற வார்த்தை வரும்பொழுது வேதத்திலே அவரே சொல்லிவிட்டார், நீங்கள் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நானாக உங்களிடத்தில் தேடி வந்தபடியினால் தான் தெய்வத்தையே நாம் அறிந்து கொண்டோம். ஆமென். இப்போ நன்றாய் கவனிங்க, ஒரு ஆழமான காரியத்தை அவர் பேசும் பொழுது, எந்த ஒரு ஜெப வாழ்க்கையில் கூட ஒரு சுயநல லாபத்தோடு ஜெபிக்க முடியாதபடி சுயத்தையே மாற்றுகிற வல்லமை அந்த ஜெபங்களுக்கு வருவதற்கு காரணம் ஆண்டவரே ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். வல்லமையான ஆண்டவர் இல்லையா? சில நேரம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராததற்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை நன்றி என்று சொல்லுகிறீர்கள்? நாம் எத்தனையோ காரியங்களுக்கு கேட்டும் பதில் பெறாதவர்களாய், இன்னும் சொல்ல போனால் பதிலை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு நிலைத்திருக்கிற காரியங்களை உருவாக்கவே நம்மை காத்திருக்க பழக்குவிக்கிறார். கவனிங்க, ஜெபத்துக்கு பதில் வருவதுதான் ஜெயம் என்றால் அது ஜெபம் ஆகாது. ஆனால் ஜெயமே கர்த்தருடைய கனி நமக்குள் உருவாக்கப்படுவது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கத்தக்கதாக நீ கனி கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போ அவர் பதில், என் நாமத்திலே நீ பிதாவை கேட்டுக்கொள்வது ஏதோ. நன்றாய் கவனிங்கள். அப்பொழுது என்றால் இயேசுவின் நாமம் அல்லாமல் பிதாவினிடத்தில் ஜெபம் செய்யக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே நாம் பிதாவை கேட்டுக்கொள்வதே ஜெபம். ஆமென். ஏனென்றால் பிதாவை இந்த உலகத்தில் நமக்கு அறிமுகப்படுத்தினவரே இயேசு. அதனால தான் அவர் சொல்லுகிறார், என்னை
பகைத்தார்கள் என்றால் உங்களையும் பகைப்பார்கள். என் நாமத்தின் நிமித்தமே உங்களுக்கு இதை செய்கிறார்கள், ஏனென்றால் என்னை அனுப்பினவரை அவர்கள் அறியாதிருக்கிறபடியினால் இதை அவர்கள் உங்களுக்கு செய்கிறார்கள். எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? அப்படின்றால் பிதாவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினவர் இயேசுவே. இயேசுவை அல்லாமல் பரலோக தெய்வத்தின் சாயலை ஒருவரும் அறிய முடியாது. அப்படி என்றால் இயேசு இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக, ஒரு மதத்தை ஏற்படுத்தினவராக, ஏதோ ஒரு சடங்காச்சாரத்தை புதிய விதத்தில் கொடுக்கிறவராக வரவில்லை. அவர் சத்தியமாகவே வந்தார், கிருபையும் நிறைந்தவராய் வந்தார். ஏனென்றால் நன்றாய் கவனிங்கள், சத்தியத்தை செயல்படுத்த கிருபை அவசியம். கிருபை இருந்ததென்றால் சத்தியம் செயல்படும். நன்றாய் கவனிக்கணும், கிருபை இருக்குன்னு சத்தியம் இல்லாத வாழ்க்கையில கிருபை இல்லை. ஆமென். இப்ப கர்த்தர் ஒரு வாழ்க்கையில கிருபையை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தோடு தான் கொடுக்கிறார். இப்ப சத்தியம் இல்லாமல் கிருபை செயல்படாதுங்க. ஏனென்றால் கிருபை நாம் பாவத்திற்கு எஸ் சொல்ல விடாது. கிருபை எதை போதிக்கிறது? தேவ பக்தியை போதிக்கிறது. தேவ பக்தி எதை சொல்லுகிறது? பாவத்திற்கு இல்லை என்று சொல்ல வைக்கிறதா. ஆமென். இப்ப இதெல்லாம் கவனிக்கும் பொழுது பாருங்கள், இன்றைய நோக்கமே love must be taught என்ற வார்த்தையை நான் ஆங்கிலத்தில் சொன்னேன். அப்படி என்றால் அன்பானது கற்பிக்கப்பட்டாக வேண்டும். என்னை கவனிங்கள், தாழ்மை கற்பிக்கப்பட்டாக வேண்டும். அதை போலவே அன்பையும் தேவன் கற்பிக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்த நமக்கு அன்பு என்றால் என்ன என்றே உண்மையான அர்த்தம் தெரியாது பிள்ளைகளே. ஆனால் இயேசு வந்த பொழுதுதான் அன்பு வெளிப்பட்டது. ஆண்டவரே சொன்னார், அன்பு முதலாவது வெளிப்படுத்தப்பட்டது பிதாவினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4 வாசித்தோம். முதலில் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் தான் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம். அப்ப அன்பு என்ற வார்த்தையே அவரால் வந்தது என்றால் அதனால் வருவதுதான் அன்புக்குரிய இலக்கணம். நானாக என்ன செய்ய முடியாது அன்பை குறித்து அறியவே. அப்படி என்றால் தேவன் சுத்திகரிப்பில் அன்பை கொண்டு வந்து விட்டார். இதைத்தான் கடந்த வாரத்திலும் படித்தீர்கள் அல்லவா? பாருங்கள், சுத்திகரிப்பு இல்லாமல் அன்புக்கு உண்மையான அர்த்தம் வெளிப்படாது. நீங்களும் நானும் எவ்வளவுதான் அன்பு வைத்திருக்கிறோம் சொன்னாலும் அது மனுஷிக அன்பு தான். ஆனால் சத்தியத்தின் நிமித்தம் நான் சுத்திகரிக்கப்படும் பொழுது என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்படுகிறதே, அதுதான் உண்மையான அன்பு. ஏன் இது உண்மையான அன்பு என்றால் உபத்திரவங்களிலும் இந்த அன்பு செயல்படுகிறது. ரோமர் 5 எத்தனை பேருக்கு 3-5 வரை வாசித்தது ஞாபகம் வருகிறது? என்ன உபத்திரவம் போராட்டம் வந்தாலும் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அன்பு சாவதில்லை. காரணம், பரிசுத்த ஆவியினால் தெய்வ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதே. அதனால் தான் ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை. எத்தனை பேருக்கு புரிகிறது? உபத்திரவம் நம்பிக்கை இல்லதா? போராட்ட நம்பிக்கை இல்லதா? யாருக்கும் சொல்ல முடியாது. நான் கஷ்டப்பட்டதுனால நல்ல எதிர்காலம்னு சொல்ல முடியல. ஆனால் இந்த கஷ்டங்கள், உபத்திரவங்கள் தேவனுக்குள்ளாக ஒரு தேவ பிள்ளைக்கு அனுமதிக்கப்படும் என்றால் ஒரே ஒரு நம்பிக்கைக்கு அடையாளம் உண்டு. என்ன? அன்பு. ஒரு உள்ளத்தில் அன்பு இருந்தால் அந்த மனுஷனுக்கு ஃபியூச்சர்ல நம்பிக்கை இருக்கிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்கள், இந்த வசனங்களை நாம் வாசித்தோம். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். God is the one who reminds us about the scriptures. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு வார்த்தை இங்கே வாசித்தோம். 28, இவர் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற சக்தி ஆவியாகிய தேற்றரவாளன். ஆமென். கவனிங்களேன், சத்தியம் இல்லாமல் உண்மையான அன்பும் செயல்படுவது இல்லை, ஆறுதலும் செயல்படுவது இல்லை. ஆமென். உங்களுக்கு எனக்கும் சரியான நிலைமையில பேலன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு தொடுதலை சத்திய ஆவியானவர் வைத்திருக்கிறார். நீங்க இன்றைக்கு அந்த ஆவியானவரை பற்றி படிக்கும் பொழுது, இவர் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற சத்திய ஆவி. இவர் என்ன செய்வாராம்? எனக்காக சாட்சி கொடுப்பார். நீங்களும் என்னுடன் கூட ஆதி முதல் இருந்தபடியினால் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிங்க? It's about the sharing relationship. It's about the impartations. ஒரு பகிர்ந்தளிப்பு இல்லாம அவரை குறித்து யாரும் பரப்ப முடியாது. அதான் நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி பரப்புவது வேறு, இயேசுவோடு கூட நடக்கிறேன் என்று சொல்லி அவரை பரப்புவது வேறு. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? இவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். சத்திய ஆவியானவர் வந்தா, அதனால தான் ஆவியானவரே என்ன, ஆவியானவர்கிட்ட மட்டும்தானே பேசுகிறோம், இயேசுவை நம்ம சொல்லவே இல்லை என்று யாரும் பயப்பட வேண்டாம். ஆவியானவர் வேலையே இயேசுக்கு சாட்சி கொடுப்பது தான்.
அவர் எங்கெல்லாம் இறங்குறாரோ அங்கே இயேசுக்கு சாட்சி வரும். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இப்பொழுது கிடைத்திருக்கு? ஆனால் சில பேருக்கு அந்த பயம் வேறு. ஆவியானவர் ஆவியானவர் ஆண்டவரே விட்டுட்டாங்களேன்னு வாங்க. ஆவியானவர் இல்லைன்னா ஆண்டவர்னு யாருமே அறிய முடியாதுங்க. எத்தனை பேருக்கு அது சத்தியம் என்று தெரியும்? இயேசுவை கிறிஸ்து மேசியா என்று அறிய பண்ணினவரே ஆவியானவர். அவர் உதவி இல்லாமல் ஒரு பாவத்தை கூட நம்ம அறிந்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர். அவர் சொன்னார் இல்லை, நான் பேசலைன்னா உனக்கு பாவம் இருக்காதுப்பா, நான் பேச போய் பாவம் எதுவும் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் தப்பவே முடியாது. அதுபோலதான் ஆவியானவர். அவர் வரலன்னா யாருக்கும் பாவ உணர்வே வராது. எல்லாம் நல்லவங்க தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆண்டவரை பற்றி ஒருவர் சொல்ல ஆரம்பித்த பொழுது இவர் வெளியிலிருந்து குத்த ஆரம்பிச்சார். குத்தனவர் அவரும் கூட தெரியாது. ஆனால் உடனே உள்ள முட்டைந்து அழுதோம் அல்லவா, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையார், அப்பா என் மேல இரக்கமா இருங்கன்னு சொல்ல வைக்கிற அந்த உணர்வை கொடுப்பதே ஆவியானவர். ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர். சத்தியம் இருக்கிற இடத்துல தான் அசத்தியம் வெளிப்படும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? பாவத்தை வெளிப்படுத்துகிற வேலையை அவரது தான். ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவர். ஏமே, இப்போ என்ன கவனிங்க, இந்த பெரியவர் இப்படிப்பட்ட கிரியை செய்யும்போது அவர் சொல்லுகிறார், அவர் இயேசுவுக்கு சாட்சி கொடுப்பாராம். எப்போ அவர் இறங்கினாலும் கிரியை செய்தாலும் அவர் யாருக்கு சாட்சியை கொண்டு வரார் தெரியுமா? இயேசுவுக்கு. அதனால தான் ஆவியானவரை நீங்கள் வரவேற்கும் பொழுதெல்லாம் இயேசு மகிமைப்படுகிறார். இதனால் இந்த டவுட்டும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கிளியர் பண்ணுகிறார். மேற்கொண்டு நான் சொல்ல போகிற ஒரு காரியம் 20 அவர் சொன்னால், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? நானே ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்கிறவர்களாய். எத்தனை பேர் வேலைக்காரிகள் என்ற நிலைமையில் அழைக்கப்பட்டதை உணர்கிறீர்கள்? அவர் நம்மை சிநேகிதர் என்று தான் அழைத்ததை சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அவர் சொன்னார், என்னையே அவர்கள் இப்படி நடத்துவார்கள் என்றால் நீ பெரியதை எதிர்பார்க்காதே. ஏமே, இப்போ அவர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தையை கவனிங்கள். என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம், என் வசனத்தின் நிமித்தம் இந்த காரியங்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு சம்பவிக்கும். ஏனென்றால் உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தவர், உலகத்தோடு இணைய முடியாதபடி பிரித்தவர் என்றால் வசனத்தை அனுப்பி பிரிக்கும் பொழுது நீங்கள் வசனத்தோடு ஜீவிப்பீர்கள் என்றால் உலகம் உங்களோடு இணையாது. உலகத்தின் வழக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களோடு இணைய மாட்டார்கள். நீங்கள் உங்கள் ஐக்கியத்தை உலகத்தோடு வைக்க தேவன் அழைக்கவில்லை. தேவனை தெரிந்து, தேவனை நேசிக்கிற, தேவனுடைய வசனத்தோடு நடக்கிறவர்களோடு வைத்திருக்கிறார். ஏமே, அதுதான் தேவனோடு நடக்கிற அனுபவம். அப்படி என்றால் ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறார். என்ன வார்த்தை இது? 20 அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள், அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். ஆமென். அப்படி என்றால் எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்லுகிறா பாருங்கள். என் வசனமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வசனமும் ஒன்றுதான். நல்லா கவனிங்க, எதால் பிறக்கிறோமோ அதால் தான் வளருகிறோம். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். இப்போ மாம்சத்தில் பிறந்தோம், தாய் தகப்பன் அதைத்தான் செய்ய முடிந்தது, சரீர நிலைமையில் வந்த பிறப்பு. ஆனால் ஆவியின் பிதா ஆவியில் நம்மை பெற்றெடுத்தார். அதுதான் மறுபிறப்பு. எத்தனை பேருக்கு அந்த மறுபிறப்பு? மறுபடியும் தாயின் கற்பத்தில் பிறந்து ஒருவன் ஜனிப்பிக்கப்படக்கூடுமோ, இல்லை என்றால் மறுபடியும் பிறக்க கூடுமோ? யார் கேட்டார்? நிக்கோதேமு. நிக்கோதேமு கேட்டார், மறுபடியும் நான் தாயின் வயிற்றில் போய் நான் மறுபடியும் பிறக்க கூடுமோ? ஏனென்றால் இயேசு சொன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். அவர் எவ்வளவு டிப்ளமேட்டிக்காக பேசுறார் பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருக்க, மறுபடியும் திரும்ப, புரிய நீ கேட்கணும் பதில். சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் புரிய வைக்க மாட்டார். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஒரு உபதேசிக்கிறவனுக்கே உபதேசம் சொன்னா, நீ ஊருக்கே உபதேசம் பண்ற, உனக்கே தெரியலையப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தில் என்னதான் படித்தாலும் ஆவியின் காரியம் புரியாதுப்பா. ஆவியில் வெளிப்படணும்னா இயேசு வேண்டுமப்பா. அதை சொல்லி கொடுத்தார். அப்பதான் சொன்னாரப்பா, மாம்சத்தில் பிறப்பது மாம்சம், ஆவியில் பிறந்தாதான் ஆவியின் காரியம். நீ மாம்சத்தில் பிறப்பை அடைந்து விட்டாய், எல்லாரும் அப்படித்தான். ஆனால் இயேசு வந்த பொழுது நாம் மறுபடியும் பிறந்தோம் என்றால் எங்கே பிறந்தோம்? ஆவியில் பிறந்தோம். அதனால தான் இது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லையா? எங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் பொதுவான வார்த்தை. அதுவே ஆவிக்குரிய நிலைமையில் வந்த பிள்ளைகள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன ஆழமான வார்த்தை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? How are you doing spiritually? How is your spiritual life? That's the meaning of that. நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்டால் எப்படி இருக்கு உங்கள் ஆவி. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? வேற ஏதோ கூட பார்ட்னர் வச்சுருந்தா அதுக்கும் தெரியும் அது என்ன ஆவின்னு. ஆனால் ஆண்டவருக்குள்ளே கேட்குறதோட அர்த்தம், ஆழத்தின் வித்தியாசம் உங்களுக்கு இப்போ புரியணும். உங்கள் ஆவி எப்படி இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கிறதா? தேவனோடு இருக்கிறதா?
தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறதா, தேவனுடைய சத்தத்தோடு இணைந்து இருக்கிறதா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஏமே இப்பொழுது கவனிங்களப்பா. அவ சொல்லுகிறா, என் வசனத்தை கேட்டா உன் வசனத்தையும் கேட்கணும்ப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேர் பேச்சும் ஒன்றா இருக்கணும்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, மறுரூபமாக்கப்பட்ட ஜனமே, எத்தனை பேர் அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடிகிறது? யாருக்கோ பேசுகிற மாதிரி நீங்கள் என்ன பார்க்காதீங்க. உங்களுக்குத்தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட நாமங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவ ஜனம், நீங்கள் நீதிமான்கள். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ள முடிகிறது? நீங்கள் அதெல்லாம் அறிக்கை செய்து பெற்றுக்கொண்ட ஜனம். பிசாசுக்கு அது தெரியும். தொடர்ந்து நீங்கள் அதில் நிற்கணும். அதை தான் அவன் விரும்பவே மாட்டான். அப்பப்போ நம்ம அசைக்கப்படுவதற்கு காரணம் என்ன நினைக்கிறீர்கள்? ஆதி முதல் கூட இருக்கிறது ஒரு பெரிய, எத்தனையோ பேர் விட்டு போன இடத்துல நீ கூடவே இருந்தியப்பா. உண்மையா இல்லையா? அதனால தான் நீ எனக்கு சாட்சியாக இருக்க போற. ஆமென். ஏன்னா என் பேச்சு, என் பழக்கம், என் உறவு, என்னுடைய ஆடை எல்லாம் உனக்கு தெரியும். நீ பேசினா எதை பேச போற? என்னை பற்றி தான் பேச போற. இந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு ஆளுக்கு, மை காட், அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எத்தனை பேருக்கு புரியும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் பரலோகத்திலிருந்து வந்து எனக்கு சாட்சி கொடுப்பாருன்னா அது பெரிய விஷயம். ஒரு மனுஷகுமாரனுக்கு இருக்க வேண்டிய மகிமை. ஏன்னா அவர் கூட இருந்து சாட்சி கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? மேலேருந்து வந்தவருக்கு தான் இருக்குது. ஏனென்றால் அவரும் மேலே இருந்து வந்தவர். ஆனால் உங்களையும் என்னையும் ஆதி முதல் கூட இருந்த ஆட்களை வச்சு சொல்கிறாருன்னா நீங்களும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எவ்வளோ பெரிய மகிமையை ஒரு தேவ பிள்ளைக்கு அவர் கொடுத்துருக்கிறாங்க. அவன் அதாவது பரலோகத்துக்குரிய பிள்ளை பூமியில் சரீரத்தில் தான் ஜீவிக்குது. ஆனால் ஆவி நிலைமையில் பரலோகத்துக்குரிய தகுதியை பெற்ற பிள்ளைன்னு உங்களை என்னை வைத்தாரே. அதனால தான் சொல்லுகிறார், ஆதி முதல் நீங்கள் என்னுடனே கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என்ன அர்த்தம்? என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நீ மாறலை. எதில் மாறலை? என்னை பின்பற்றுவதில் நீ மாறவில்லை. என் சத்தியத்தை விட்டு நீ விலக மறுக்கவில்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? விலக நீ பிரியப்படவில்லை. எத்தனையோ காரியம் உனக்கு விரோதமாய் வந்தாலும் நீ என்னிடத்திலேயே தங்கி இருக்க விரும்பின. சோதனை வராமல் இல்லை, கஷ்டம் வராமல் இல்லை, ஆனால் இயேசுவை விட்டு போக மனசு இல்லை. எத்தனை பேருக்கு அந்த மனசு புரிகிறது? கவனிங்க, இந்த மனது இருக்கிற இடத்துல மார்க்கம் இருக்குன்னு உலகமே சொல்லும்போது இன்னைக்கு நீங்களும் நானும் மனசு வச்சா போதுங்க, இயேசு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஐயோ வல்லமையான சத்தியம். ஆனால் தான் ஆண்டவர் பாருங்க, நீ பரிசுத்தமாக என்னிடத்தில் வா என்று சொல்லவில்லை, என்னிடத்தில் வந்தாலே நீ பரிசுத்தமாவா என்று சொன்னோம். பேசுகிறவர் பேசணும். நான் கொஞ்சம் வாய் மூடி இருந்தாலே நல்லா இருப்பேன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? அப்படியே போயிட்டு வந்தா போதும், அவர்கிட்ட நல்லா ஆயிடுவோம். காரணம் அவர் பேசுவார். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? அதனால தான் அவர் பேசி கேட்கணுங்க. நாம பேசி கொண்டிருக்க கூடாது. அவர் பேசி கேட்டாலே நம்முடைய ஜெபம் மாறும். எப்படி மாறும்? அவர் கேட்டால் போல் மாறும். அவர் கனி கொடுக்கத்தக்கதாய் பதில் கொடுப்பார். அந்த கனி நிலைத்திருக்கத்தக்கதாய் தருவாராம். ஏதோ வந்து போற பிசினஸ் எல்லாம் ஏசப்பாவோட இது இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? நிலைத்திருக்கிற விஷயம் எல்லாம் இயேசுவால் வரும். அப்படின்னா வானமும் பூமி ஒழிந்து போலாம், வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லை. வார்த்தை நிமித்தம் அவர் எதையும் அசைப்பாராம். என்னது? அசை உள்ளவைகள் அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாய், அசை உள்ளவைகள் அசைக்கப்படத்தக்கதாய் போட்டுருமா? அப்படி கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ இந்த அளவுக்கு விளக்கம் இருந்தால் போதும். அசை உள்ளவைகள் அசைக்கப்படத்தக்கதாய் அவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். அப்போ நீங்களும் நானும் நிலைத்திருக்கிற விஷயத்தை அறியணும்னா நிலைத்திருக்கிறவர் இடத்தில் வந்து நிற்கணும். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு கவனிங்கள், நம்முடைய டிரெக்ஷனை இன்னைக்கு நான் எபிரேயர் 12க்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். There's a small diversion. Hebrews chapter 12, எபிரேயர் 12 1 எபிரேயர் 12 1 10வது வசனம் இல்லை என்றால் 11வது வசனம் வரை சரியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் என்றால் Hebrews chapter 12 verses from 1 to verse number 11. எடுத்து வைத்துக் கொண்டவர்கள் எல்லாரும் சத்தமாக உங்கள் காதுகள் கேட்கும் அளவிலாவது தயவை நான் சொல்வதை கவனிங்கள். சில நேரம் சில விஷயங்கள் பேசும் பொழுது சிலர் பழகி போயிருக்கிறார்கள். எப்படின்னா அவங்க அப்படி தான், அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. But the attitude is very important. When you come to listen to God's truth through God's servant, it's very important that you subject yourself to their authorities. Very important. சில விஷயங்கள் சொல்லும்போது என்ன ஆயிட போகுதுன்னு நினைக்காதீங்க. செய்து பார்த்தால்தான் என்ன நடக்கும் என்று தெரியும். நான் ஆவிக்குரிய நிலைமையில் இதை உங்களுக்கு சொல்லி தரலன்னா வீணாய் போகும் நிலைமை. எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ட்ரை பண்ணுற உலகத்தில் கர்த்தருடைய தாசர்கள் பேசினா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று நாம் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போவதும் இல்லை தான்.
ஆனால் கர்த்தருக்குள்ளே எதை பெற்றோமோ அதுதான் நம்மோடு கூட மேலே வரப்போகிறது. ஸோ தயவு செய்து நான் ஒவ்வொரு முறையும் திரும்ப பேசுகிற காரியங்கள் ஏதோ பழக்கத்திற்காக பேசவில்லை. எல்லாரும் அதை கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ளுவார்கள் என்ற நம்பிக்கையில் பேசுகிறேன். ஏமே, ஆனால் உங்கள் காதுகள் கேட்கும் அளவிலாவது என்று நான் சொல்லும் பொழுது, சில நேரம் சபையில் உணர்வை வைத்தெல்லாம் தேவனை பின்பற்ற யாரும் அழைக்கப்பட முடியாது. ஏனென்றால் உணர்வுகள் மாறும். ஒரு நாள் சபைக்கு வர தோன்றும், ஒரு நாள் வர தோன்றாது. ஒரு நாள் பைபிள் படிக்கலாம் என்று தோன்றும், ஒரு நாள் தோன்றாது. ஒரு நாள் ஜெபிக்கலாம் என்று தோன்றும், ஒரு நாள் தோன்றாது. இதெல்லாம் உணர்வு. தட்ஸ் வை லவ் மஸ்ட் பி டாட். புரியுதுங்களா? தேவனை நேசிப்பது என்பதே போதிக்கப்படுகிற ஒரு விஷயம். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை விட்டுத்தான் சிலதை பின்பற்ற வேண்டும். நீங்கள் சிலதை விட்டனால தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறீர்கள். தோன்றவில்லை, ஆனாலும் வந்தீர்கள். சரீர நிலைமையில் சோர்வு இருந்தாலும் வந்தீர்கள். எத்தனையோ வேலைகள் வந்தாலும் ஒதுக்கி வைத்து விட்டுத்தான் வருகிறீர்கள். அதுதான் சாய்ஸ். எத்தனை பேருக்கு புரிகிறது? வாசிக்கலாமா? இப்போ எல்லாரும் வாய்களை திறந்து வாசிப்பீர்கள் அல்லவா? உங்கள் பிரயோஜனத்திற்கு. எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே? அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். கவனிங்கள், லவ் மஸ்ட் பி டாட். அன்பானது போதிக்கப்பட வேண்டும். இன்னொன்றை கவனிங்கள், அன்புக்கு பயங்கரமான டிமென்ஷன்ஸ் இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் இணைப்பை வைத்தே சுத்திகரிப்பை பேசினார். சுத்திகரிப்பை வைத்தே அன்பை பேசினார். அன்பை வைத்தே அவருக்காக சாட்சியாய் இருப்பதை பேசினார். அவ்வளோ நல்லாப்பா. இணைக்கப்படாமல் யாரும் அவருக்காக நிற்க முடியாது. கனி கொடுத்தல் என்ற வார்த்தை கூட நீங்களும் நானுமா ஏதோ அவருக்காக நல்லா இருக்கணும்னு போராட வேண்டாம். நல்லவரோடு இணைஞ்சா போதும். ஒரு ஆள் நல்லவனா மாறணும்னா முடியாதுங்க. என்ன கவனிங்க, நான் பரிசுத்தமா மாறணும்னா முடியாது. எப்பவுமே வர்ற சத்தியம். நன்றாய் கவனிங்க. நான் அன்புள்ள ஆளா மாறணும் என்றால் வராது அன்பு. இணைய வேண்டிய இடத்துல இணைஞ்சாதான் அது வரும். காரணம், அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். தேவனே நம்மை
பரிபூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஏனென்றால் உங்களை அழைத்த பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவுள். யாராவது இந்த வார்த்தையை தைரியமாக பேசலாமா? தெரியாமல் பேசிட்டாரா? ஏசு பேசினால அநேக பேர் செதறினதுக்கு காரணம் இதெல்லாம் நடக்குமாயா? சாத்தியமாயா? செய்யாதன்னு சொன்னால் பரவாயில்ல, நினைக்காதன்னு சொன்னால் யார் செய்யறது? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? செய்யாதன்னு சொன்னால் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் செய்யாதன்னு சொன்னால் ஒரு சமுதாயத்துக்கு பயந்தாவது செய்ய மாட்டாங்க. ஏன்னா சிறையில் போட்டுருவாங்க, தண்டனை கிடச்சிடும், 4 பேருக்கு முன்னாடி அவமானம் வந்து விடுமே, அதற்காக நினைவிலேயே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? மனுஷனா? மனுஷன் செய்ய முடியுமா இதெல்லாம்? என்ன கவனிங்க, ஏசு சொன்னார்னா ஏன் சொன்னார் என்றால் ஏதோ ஒரு தேவ பக்தியின் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை. இதெல்லாம் ஒரு மனுஷங்கிட்ட அவர் சொன்னார்னா அந்த மனுஷனை மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தபடினால் சொன்னார். எப்பேற்பட்ட பாவியை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுக்கு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் நீ இணைஞ்சுக்கோ, ஏன் பிதாவை போல ஒன்றை மாற்ற முடியும்னு சொன்ன? பிதா பூரண சர்க்குணராக இருக்கிற போல ஒன்னையும், ஒரே வார்த்தை, அவர் பரிசுத்தராக இருக்கிற போல நீங்களும். எத்தனை பேர் இதெல்லாம் இருக்கு பைபிள்னு ஒத்துக்கிறீங்க? ஏதோ இருக்கு சிஸ்டர், அது பாருன்னு இருக்கட்டும். நான் அந்த ஸ்கிரிப்சரை எல்லாம் அப்படியே பார்ப்பேன், அது ஏதோ எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு சில பேர் இருப்பாங்களாக்கும். என்னால் முடியாதுப்பா. என்னை கவனிங்க, யாராலையும் முடியாதுப்பா. ஒரே ஒரு விஷயம், இணைய வேண்டிய இடத்துல இணையணும்ப்பா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை நிலைமையில் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் என்னை பார் போதும், உனக்கு வேண்டிய பலனில் உன்னை நான் வாழ வைக்க முடியும் என்று இயேசு இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லித்தரா பாருங்க, இது இந்த அன்பு என்பது மிகுந்த மிகுந்த மரியாதைக்குரிய வார்த்தை. If you love somebody, you have to respect that person. Love and respect cannot be separated. யாரையும் சொல்லக்கூடாது நான் அவங்கள நேசிக்கிறேன், ஆனால் அவங்கக்கிட்ட மரியாதையை கொடுக்க முடியலன்னா அது நேசம் இல்லை. உண்மை அதுதான். எத்தனை பேர் அதெல்லாம் புரிந்து கொள்கிறோம்? பனாதான் சொல்லுங்க, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை, அப்படின்னா என் பேச்சை கேட்பான்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இஃப் யூ லவ் சம்படி யூ வில் ரெஸ்பெக்ட் தட் பர்சன், ரைட்? அதர்வைஸ் லவ் இஸ் நாட் ரியல் லவ். ஒரு லவ்வில் உண்மையான அர்த்தம் இருக்குன்னா அந்த நேசிக்கிறவங்களை நம்ம என்ன செய்கிறோம்? மதிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன, நீ என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவாய். இப்போ நல்லா கவனிங்க, அடித்தாலும் உதைச்சாலும் ஒரு ஆளை பிடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? வேறு வழி இல்லை சிஸ்டர், கல்யாணம் பண்ணிட்டேன், இருந்து தொலையணும், அது அன்பே இல்லைன்றேன். அப்போது ஒரு ஆளை புரிந்து கொண்டால் மட்டுமே ஒன்றாக வாழ முடியும், அவங்க சொல்லுகிறதுக்கு அர்த்தமும் புரிய முடியும். எனக்கு ஆண்டவர் சொல்லி தரும்பொழுது என்னை கவனிங்கள், எபிரேயர் 12, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டிருக்க ஆண்டவர் சொல்றாரு, சுற்றி இருக்கிற ஆளை பாரு, ஓடனவங்களை எல்லாம் பாரு, நிற்கிறவங்கள பாரு, ஜெயிக்கிறவங்கள பாரு. எத்தனை பேருக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் தெரியும்? ஆண்டவர் சொல்லித்தருகிறார், நீ பார்க்குற இடமும் சரியாக இருக்கணும், நீ பழகிற இடமும் சரியாக இருக்கணும், உன் ஐக்கியம் சரியாக இருக்கணும், அப்போ தான் நீ என்னை போலவே பேசுவேன்னு சொன்னார். யோவான் 15. இணைப்பை வைத்து தான் கனி, இணைஞ்சாலே சுத்திகரிப்பு, சுத்தம் வந்தாலே அன்பு, அன்பு இருந்தாலே சாட்சி. இந்த சாட்சியின் வாழ்க்கையில் இப்போ அவர் சொல்லுகிறாய், இதை போல எத்தனை பேர் சுற்றி இருக்காங்கன்னு பாரு. உன்னை செய்ய சொல்லி அழைக்கிறேன் என்றால் உன்ன மாதிரி நிறைய பேரை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன், ட்ரெயின் பண்ணி ஜெயித்தும் இருக்கிறேன். எவ்வளோ நல்லாப்பா. ஐயோ, உங்களாலேயும் என்னாலேயும் செய்ய முடியாததை இன்னொருத்தர் செஞ்சிட்ருக்குறாங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் ஓகேன்னு புரியுது? இப்போது ஏங்க எனக்கு வந்தது உங்களுக்கு வந்தாதான் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க ஓடனாதான் அவங்க ஓடனதை பார்க்குற உனக்கும் தெரியும் என்னாலே ஓட முடியும்னு. எத்தனை ஆங்கிளில் வேணாலும் விசுவாசத்துக்கு கம்பேரிசன் இருக்குது உலகத்தில். நீங்களும் நானும் பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் நம்மை சுற்றி சாட்சிகளை வைத்திருக்கிறார். ஒரு பாவத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை ஒரு ஆளுக்கு கொடுத்தாருன்னா எனக்கு கொடுக்க மாட்டாரா? அவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா நானும் மனுஷன் தானே, வாழ முடியாது. அவங்கள ஆண்டவர் விட கிருபை செஞ்சானே எனக்கு செய்ய மாட்டாரா? அப்போ நம்ம பார்க்குற இடம் எவ்வளோ முக்கியம். ஏமே இப்போ அழகாக சொல்லித்தராரு. அதான் சொல்கிறாரு, என்னோட இணைஞ்ச ஆளை நீ பாரு. ஏமே சபைக்கு வரும்போதெல்லாம் அப்படி பாருங்க. ட்ரெஸ்ஸை பார்க்க வேணாம், ஹேர் ஸ்டைலை பார்க்க வேணாம். அதுக்காக பார்க்க வேணான்னா என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ்ஸு.
கண்ணு இருந்தா பார்க்க தானே தெரியும் சிஸ்டர். பார்க்க வேண்டியதை பாருன்றாரு. ஒரு ஒரு பார்வையில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். என்னென்னா இதெல்லாம் கர்த்தரோட இணையும் போது அந்த 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 ரெஸ்பெக்ட் எல்லா விதத்துலையும் வரும். என்ன கர்த்தர் சொல்லி தருகிறார், நீ சுற்றி இருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு மோட்டிவேஷன், உற்சாகம் கிடைக்கும். என்ன உற்சாகம்? இவ்வளோ திரளான சாட்சிகள் மேகம் போன்று சூழ்ந்து இருக்கிறார்களாம், சூழ்ந்து நின்று கொண்டு இருக்கிறார்களாம். அதனால் ஆண்டவர் 2 விஷயத்தை டீல் பண்ண சொன்னார். கவனிங்க, if you love somebody you will respect that person. If that is so, you will respect to obey that person's words. அதனால தான் கரெக்டாக சொல்லிட்டேன், நீ நேசிக்கிறேன்னு சொன்னால் என் கற்பனையை கை கொள்ளுவாய் அப்படின்னா என் பேச்சை கேட்பேன். நிறைய பேர் நான் நேசிக்கிற ஆண்டவரேன்னு பாட்டு பாடிட்டு அவர் சொல்கிறதுக்கு அவங்க வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லைன்னா மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம். தெய்வத்தோட மரியாதையை நம்ம இழந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறா, நான் உன்னை சிட்சிப்பேன், நான் உன்னை டிசிப்ளின் பண்ணுவேன். ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணுற அந்த வேர்டை நான் செய்கிறதுக்கு காரணம் உன் மேலே நான் வைத்த அக்கறையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் உன் மேல் வைத்திருக்கிற அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, அப்பா செய்யறதோட டெப்த் ஒரு ஆளுக்கு புரியணும்னா முதல்ல அவர் அன்பு புரிந்திருக்கணும். இல்லைன்னா அந்த சிக்ஷைக்கு மரியாதை நமக்கு தெரியாது. அற்பமாய் நினைக்கிறதுனா என்ன அர்த்தங்க சொல்லுங்க பார்ப்போம். பொதுவான வேர்டு தமிழில் அற்பமாய் நினைக்கிறதுனா என்ன அர்த்தம்? அசட்டை. யார் சொன்னது? சரியான வார்த்தை அசட்டை. வேற ஏதாவது? அலட்சியம். இன்னொரு வார்த்தை சரியான வார்த்தை வேற ஏதாவது? பொறுப்பில்லாம். ஆடா 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 நம் வார்த்தை அதுதான் சரியானது. வேற பொறுப்பில்லாதது, நிர்விசாரம், எனி அதர் வேர்ட், மதிக்காதது. எத்தனை அழகாய் வார்த்தைகள் வருகிறது. வேற ஏதாகிலும் இஷ்டம் இல்லாது, கேவலம். அது யார்? அங்கே இருக்கிறீர்கள். கேவலமாக நினைக்கிறது. எத்தனை பேருக்கு இதெல்லாம் அம்மா கேன் யூ பிலீவ் when the Lord disciplines you you try to take it as something that cannot be respected. இப்போ அப்பா அம்மா அடிச்சனாலே வீட்டை விட்டு ஓடி போன பிள்ளைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ நானும் பிள்ளையாக இருந்தபோது. அதை கவனிங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் சாத்தி வளர்த்ததுக்கு குறையே கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு வாலி பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த தம்பி அழகாக சொன்னார், பாருங்க ஆண்டி இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அப்படி வளர்த்துருந்தா தான் நாங்களும் நல்லா இருந்திருப்போன்றாப்புல. நான் அப்ரிஷியேட் பண்ணேன். பரவாயில்ல தம்பி, அந்த மாதிரி அணுகுமுறை இருக்குது இந்த நாட்கள். உங்கள் பேரண்ட்ஸ்லாம் அப்படி வளர்த்தாங்க, இந்த காலத்து பேரண்ட்ஸ்லாம் அப்படி இல்லையா ஆண்டி? ஃபெயில் ஆனால் போய் சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. சூப்பர் பேரண்ட்ஸ் இல்லை? அப்போ ஃபெயில் ஆனால் பிள்ளைகளை திட்டுவாங்களா? இப்போ ஃபெயில் ஆனால் டீச்சரை திட்டுறாங்க. ஏன்னா இவங்க பிள்ளைங்க எப்போவுமே சூப்பர் தான். ஃபெயில் ஆனால் டீச்சருடைய ப்ராப்ளம். எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க? இதுவும் ஒரு ரெவலேஷன். சில பேர் எடுத்துக்கோங்க, ஓஹோ நான் இது வரைக்கும் இதை அறியாமல் இருந்தேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தகப்பன் சிட்சிக்கிறதோட அந்த ஈக்குவேஷன்லாம் புரியணும்னா இந்த தகப்பனை புரிந்து கொண்டாதான் இந்த தகப்பனுடைய சிட்சையும் புரியும். ஆனால் நம்ம தகப்பன் ரொம்ப இரக்கமுள்ளவர், அங்கேருந்து பேசினா இறங்காதுன்னு சொல்லி இங்கேருந்து ஏற்றுறார். புரியுதா உங்களுக்கு? ஏமா உங்களை பெற்றவங்க உங்களை டிசிப்ளின் பண்ணும்போதே ஏற்றுக்கிட்டு உட்காந்துருந்தீங்களே, அப்பனா பரலோகத்தில் இருக்கிற உங்க ஆவியின் பிதா நடத்துவார்னா அடங்கி இருக்கணும்ல. அப்போ இந்த வார்த்தையில கவனிங்க, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ். ஒரு லவ் சரியா புரிந்து கொள்ளலன்னா சிக்ஷை புரியாது. ஒரு டிசிப்ளின் புரியணும்னா லவ் புரியணும். பெற்றோர்களே கவனிங்க, உங்க பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணணும்னா கோபத்தில் எரிச்சல்ல உங்களுடைய பிரச்சனையினால டிசிப்ளின் பண்றது டிசிப்ளின் இல்லை. பிரயோஜனம் பிள்ளைக்கு வரணுன்றதுக்காக டிசிப்ளின் பண்றது தான் டிசிப்ளின். அந்த பிரயோஜனத்தை நீங்க உங்க அன்பின் நிமித்தம் செய்றீங்க. ஐயோ என் பிள்ளை கெட்டக்கூடாது, நாசமாய் போய்விடக்கூடாது, ஒரு நல்ல பிரஜையாக, தட்ஸ் அபவுட் பிகமிங் a good citizen, ஒரு நல்ல பிரஜையா இந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல அப்பா மக்களா சில பேர் என்ன செய்யறாங்க? சிட்சிக்கிறார்களா? ஆண்டவர் அதையெல்லாம் எடுத்து காட்டுகிறார். உங்க தகப்பன்மார்கள் உங்களை சிட்சிக்கும் போது அவங்களுக்கு அஞ்சு நடக்கலையா? ஏன் அப்பா இப்படி சொல்றான்னு கோபம் வந்தாலும் ஏன் அப்பா தானே சொல்றார். செய்தீர்களா இல்லையா? நாம் செய்தோமா அல்லவா? தேவன் சொல்லுங்க அப்படின்னா ஆவியின் பிதாவுக்கு நாம் அதிகமாக அஞ்சு நடக்க வேண்டும் அல்லவா? ஏமே இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க. Discipline becomes a pleasurable experience, an experience of profit only when you know the one who disciplines you. எனக்கு வர்ற சிட்சையிலே ஒரு லாபம் இருக்கு, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா யார் எனக்கு அந்த சிட்சையை செய்கிறார்கள் என்பதை வைத்து தான். அதில் எவ்வளோ அன்பின் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற 2 விஷயம் இந்த டிசிப்ளின் வருது. எத்தனை பேர் அந்த டிசிப்ளினை புரிந்து கொள்ள? 2 விஷயம். ஒன்றை சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும்
ஏமே என்ன பாருங்க, ஓடுறதுக்கு லைஃப் லைட்டாக இருக்கணும். பாரத்தை தூக்கி கொண்டே ஓட முடியாது. விசுவாசத்தின் ஓட்டம் அப்படிதான். நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு ஓடுகிற ஓட்டத்தில் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓட சொல்லலை. அப்படி ஓடனா உட்காந்துருன்ற. எத்தனை பேருக்கு அந்த உட்கார அர்த்தம் புரியுது என்றாவது? அப்படின்னா என்னோடு கூட உட்காரு. அப்போது தேவையில்லாததெல்லாம் நான் எடுத்து விட்டு தள்ளி விட்டு உன்னை என்ன செய்வேன்? லகுவாக ஓட வைப்பேன். ஆமே. இதனால்தான் இணைப்பு ரொம்ப முக்கியம். கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும்னு கண்ணீர் விடு நான் சொன்னார். நீ ஜெபிக்கும் போதே கனி தன்னால் வரணும். அப்படிப்பட்ட ஜெபத்தை நான் உன்னை ஜெபிக்க வைப்பேன். ஏன் ஜெபம் அப்படி வருது தெரியுமா? அன்பு. அன்பில் வர்ற ஜெபம் வேற, சுயநலத்தில் வர்ற ஜெபம் வேற. அதனால சிட்சிக்கப்படுகிற நிலைமையில கூட ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபத்தில் டெப்த் இருக்கு. ஏமேன் ஏமேன் சொல்லி பெற்றுக்கொள். கஷ்டப்படும் போது கூட ஒரு பரிசுத்தவான் ஜெபிச்சாயா, ஐயோ கனி வந்துடும். என்ன அர்த்தம்? கனி, ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் கனி வரணும். அப்படின்னா ஒரு கஷ்டத்தில் கூட கனி வரும். ஏனென்றால் கர்த்தரோட இணையிற பிள்ளைக்கு கஷ்டத்தில் கூட பிரமாணம் உண்டு. Are you able to follow this? ஒரு கஷ்டத்தில் பிரமாணம் உண்டு. நீங்களும் நானும் பொறுமையாக இருக்கிறதுனா உபத்திரத்தில் வந்துடும் தன்னாலன்ற. கஷ்டப்படும் போது எஸ்கேப்பே இல்லை. ஆண்டவரை விட்டா பதில் இல்லை, ஆண்டவரை விட்டா எனக்கு ஆறுதல் இல்லைன்னு சொல்கிற பிள்ளை பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளும். ஆமென் சொல்லு. இந்த அப்பா சூப்பராக செய்வார். நீங்களும் நானும் விட்டு கொடுக்கறதுக்கு இடம் கொடுத்தா போதும். அதனால தான் சிச்சையை சகிக்கிறது ஒரு பாக்கியம். சோதிக்கப்படுகிற நேரத்தில் சகிக்கிற மனுஷன். இப்போ இதை என்ன கவனிங்க. இந்த பாரமான யாவற்றையும், அம்மா என்ன பாருங்க, ஐயா என்ன பாருங்க, கர்த்தர் ஒன்றை சொல்லி தூக்குறது பாரமே கிடையாது. நீங்க உபத்திரவத்தில் போனா கூட நல்லதுன்னு தான் சொல்வீங்க. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் குட் ஃபார் மீ தட் ஐ சஃபர் because of which I learned your statutes. இதனால தான் ஐயா நான் கற்றுக்கிட்டேன். எதை கற்றுக்கிட்டேன்? பிரமாணத்தை. வாழ்க்கையில் அடிபட்டால் தான் கற்றுக்கலான்னு சொல்லுவாங்க. எதையா ஓட்டணும்னா அடிபடணுமா? இன்றைக்கி ஆண்டவரோட ஓடணும்னா இப்படிப்பட்ட சிச்சை அவசியம். ஏன்னா குணம் மாறணும். ஆண்டோடைய ஃபோக்கஸே கனியில் தான் இருக்குது. என் கூட இணைஞ்சின்னா ஒழுங்காக இருக்கணுமே கனி. என் கூட பேசினா என் வார்த்தை உன் வாயில் இருக்குன்னு உலகம் பார்க்கணுமே. ஏன் நீ ஆண்டரோட பேசிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? சிஸ்டர் நானும் சூப்பராக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அப்பா சொல்லி ஜெபிச்ச ஆளுக்கு தான் வார்த்தையில் வித்தியாசம் வரும். அப்போ உலகம் கேட்கும்போது இவங்களுடைய வேர்ட்ஸு, இவங்களுடைய லாங்குவேஜ் எல்லாம் என்னப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அங்கே கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். யாரோட? பரலோக பிதாவை. நல்லா கவனிங்க. கஷ்டப்பட்டே அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு தாவீது சொல்கிறது காரணம், இந்த கஷ்டத்தின் மத்தியில் கேரக்டர் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதற்கு காரணம் வார்த்தை. ஆண்டவரை தவிர ஹோப் இல்லைன்னு சொல்கிற ஆளுங்க வார்த்தையாலேயே உருவாக்கப்படுறாங்க. இவங்களை வச்சு தான் உலகம் கண்டுபிடிக்குது they belong to some other kingdom. நீங்கள் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் வேறு மாதிரி தெரியுறீங்களே, என்ன நீங்கள் பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. காரணம், நீங்கள் இணைந்திருக்கிற ஆள் வேறு ஆள். எத்தனை பேருக்கு அந்த இணைப்போட லெவல் புரியுது? இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீ சுற்றி இருக்கிற ஆளை பார்க்கும்போது நான் எத்தனை பேரை மாற்றி இருக்கிறேன்னு உனக்கு தெரியும். அப்படிப்பட்டவளை மாற்றினவன் நான், உன்னையும் மாற்ற மாட்டேனா. ஏமே, அதுதான் என் நம்பிக்கை. யூ கேன் ஆல்சோ பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் ஃபார் த பெட்டர். ஏமே, இப்போ சொல்கிறாரு, பாரமாக இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்கள் ஹார்ட்டை பாரப்படுத்துகிற விஷயம் தேவனால் வரல. என்ன நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு ஆளை பாரப்படுத்தினா கூட லகுவாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அது தேவனால் வர்ற பாரம் என்றைக்குமே நமக்கு துக்கத்தை, மன துக்கத்தை வேறு விதமாக தராது, மடிவிக்காது. தேவனுக்கேற்ற துக்கம் என்றைக்குமே நம்மை வளர்த்தும், பக்தி வைராக்கியப்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருக்காக எழும்ப வைக்கும். when God burdens you with his burden, it's going to be a glorious one. ஆனால் ஆண்டவரால் வராதது உங்களை ஓட்டத்தில் சிறப்பாக பொறுமையாக ஓட வைக்காது. So if you're burdened by anything apart from God, God is telling you to remove that burden from your life. இந்த ஓட்டத்தில் நீ பொறுமையாக ஓடும்போது லகுவாக ஓடணும். ஆண்டோடைய பிரின்சிபல்ஸ் எதுவுமே பாரம் இல்லைங்க. என்ன கவனிங்க. அதனால தான் சொல்கிறார், ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீ தள்ள வேண்டியதை தள்ளு. அடுத்தது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஏமே, திருப்பி படிங்க. என்ன பாவங்க அது?
சுற்றி இருக்கணும்னா நிறைய பாவம் இருக்கணும்ல, சொல்லுங்க. ஒரே ஒரு பாவமாமா? பாவத்தையும், உங்க பைபிள்ல சரியா இருக்கா பாருங்க. பாவங்களையுமா பாவத்தையுமா? என்ன பாவம் அது? நெருங்கின பாவம். அடே அப்பா, நீ உஷாரா இருக்கம்மா. நெருங்கின பாவம். எது அது நெருங்கின பாவம்? நெருங்கினாலே பாவம். The specific weakness, any other thing. அடிக்கடி என்னை விட வைக்கிற பலவீனம் பாவம். அதான் பலவீனம் தான் சொல்லணும் நம்ம பார்ப்பா, அதுவே பாவம். ஆண்டவர் பாருமா பலவீனம்னு சொல்ல மாட்டேங்கிறாருமா, நெருங்கி நிற்கிறேன் பாவம். பாவத்தை பாவம்னு சொல்லணும் முதல்ல, அதுக்காக பாவப்படாதீங்க. சுற்றி நிற்கிற பாவங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. Children of God, just try and understand. நம்ம வாழ்க்கையை சுற்றி சோதனை பாவங்கள் உலகத்திலிருந்து எப்பவுமே வரும். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுது, நம்ம கூட க்ளோஸா நிற்கிறது ஒரே ஒரு sin தான். This sin, that's it. எல்லா பாவமும் நம்மை மேற்கொள்ளுவது இல்லை, ஆனால் ஒரு பாவம் நம்மை நெருங்கி நிற்குமா. நன்றா நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறவர், சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும் பொழுது இனம் கண்டுகொள்ள வைக்கிறார். பிள்ளைகளே நன்றாய் கவனிங்க, நம்மை சுற்றி 1000 விஷயம் வரும், ஆனால் தேவன் சொல்லுகிறார் உன்னை சுற்றி ஒன்று தான் ரொம்ப க்ளோஸாக நிற்கும், அதை நீ தள்ளணும். ஏன்னா இது ஓட்டத்துக்கு தடையாக வரும். சில நேரம் ஆண்டவர் சிக்ஷிக்கிற அந்த டிசிப்ளினோட ஆஸ்பெக்ட் வர்றதுக்கு காரணம் நம்ம அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறணுமா. ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கிறார்னா கண் சாடையாய் சிலதை விட மாட்டார். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிசிப்ளின் பண்ணாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எது நலமென்று தோன்றினதோ, எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? அந்த வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு எது பெஸ்ட் நினைச்சாங்களோ, அவங்களுக்கு எது நன்மை நினைச்சாங்களோ அதை வச்சு டிசிப்ளின். அப்போ பரலோக பிதா டிசிப்ளின் பண்ணால் அவரெல்லாம் அப்படி பங்கு போட்டுலாம் டிசிப்ளின் பண்ண மாட்டார். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? சில அப்பா அம்மாக்களில் விழுந்த விஷயத்தில் பிள்ளைகளை ரொம்ப கரெக்ட் பண்ண மாட்டாங்க. எங்கள் சிஸ்டர் இதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக பேசுங்கன்னு சொல்லுவீங்க, நான் கொஞ்சம் சத்தமாக தான் பேசுவேன். இன்றைக்கி நல்லா கவனிங்க, நீங்கள் எந்த வீக்னஸில் இருக்கீங்களோ அதே வீக்னஸில் தான் பிள்ளையும் இருக்கும், வரும். நீங்கள் நினைக்கிறது விரும்புகிறீர்களோ இல்லையோ, இன்றைக்கி நம்ம டீல் பண்ணாத பாவங்கள் நம்ம தலைமுறைக்குள்ளுக்குள் போகிறது. உண்மை அதுதான். நம்ம எதை கண் சாடையை விடுகிறோமோ அது நம்முடைய தலைமுறைகளை பாதிக்கிறது. அதனால தான் பாரம்பரியமாக பரம்பரையாக வம்ச வழியில் உட்காந்துருக்கிற ஒரு பிசாசு இருக்கும். எப்போவுமே குடியில் இருந்து விழுந்தாங்கன்னா குடியிலே தான் விழுவாங்க. சூதாட்டம்னா சூதாட்டம், விபச்சாரம்னா விபச்சாரம், பொய்னா பொய், களவு, தூஷண வார்த்தைகள், சில பேருடைய ஃபேமிலிக்கே இருக்கிற வார்த்தைகள் உண்டு, கோபம், மூர்க்கவெறி, கொலைகள், பலவிதமான ஆங்கிள்ஸில் வருகிற பாவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகிறதுக்கு காரணம் அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய நிலைமையில் யாரும் மனம் திரும்பலை. விஷயம் அவ்வளோதான். ஆனானப்பட்ட ஏரோது ஃபேமிலியே 4th ஜெனரேஷன் கம்ப்ளீட்டாக வைப் ஆஃப் ஆச்சு. எவ்வளோ பெரிய கிங்காக இருந்தாலும் சரிதான், சாபம் விடாது. ஆனால் ஆண்டவர் சொன்னால் எனக்கு பயந்திருக்கிறவர்களோ அப்படியே தலைமுறைகள், எத்தனை தலைமுறைகள், 1000 தலைமுறைகளுக்கு என் இரக்கத்தை நான் காட்டுகிறவராக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபேமிலி, ஒரு ஆள் நின்று அந்த சாபத்தை முறித்தால் கூட அந்த தலைமுறை ஆண்டவர் காப்பாற்றுறார். 1000 தலைமுறைக்கு இறக்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் சந்தோஷம்? ஐயோ, அதனால தான் ஆண்டவர் நமக்கு வேணுமா. கவனிங்களே, எல்லாருக்கும் எல்லாம் வராது. எந்த ஸ்விட்சை யாருக்கு தட்டினா ஒர்க் ஆகும்னு பிசாசுக்கு தெரியும். ட்ராக் ஹிஸ்ட்ரி. எத்தனை பேருக்கு அது புரியுது? அப்போது கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, நான் உன்னை அழைத்தேன், உன்னை ஓட வைப்பேன்னு சொன்னால் நீ என்னை பார்க்கும்போது அவர் சொல்லி தருகிற விஷயங்களுக்கு நம்ம கவனத்தை செலுத்தினா தான் முடியும். யூ கான் ஜஸ்ட் லைக் சே நான் ப்ரே பண்ணுறேன், நான் பைபிள் படிச்சிருக்கேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனாலும் அப்படின்ற வார்த்தை ஏன் வருதுன்னா கர்த்தர் சில விஷயத்தை பேசி தான் மாற்ற விரும்புவார். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? இட்ஸ் ஓகேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், இஃப் யூ ரியலி லவ் மீ யூ வில் ரெஸ்பெக்ட் மீ. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? See, love has to have respect. நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நம்ம மதிக்கலன்னு சொன்னால் that's not the real love. How can you term that as love? ஆண்டவர் சொல்ற, நீ என் மேலே அன்பு வச்சிருந்தா கற்பனை கை கொள்ளுவியா? அப்படின்னா என்னத்தை, என் பேச்சை மதிப்பியா? அதான் அர்த்தம். எத்தனை பேருக்கு அது புரியுது? என் பேச்சை மதிப்பு இல்லை. எத்தனை பேர் சொல்லுவாங்க, நான் அம்மா சொல்கிறேன்டா, அப்பா சொல்கிறேன்ப்பா, நீ உண்மையாக நேசிச்சின்னு அப்படி இருப்பியா அப்பா? போமா.
அப்படி சொல்லாட்டி உள்ளத்தில் காட்டுறாங்கன்னா அது செயலில் வந்துருமா இல்லையா? எனக்கு ஆண்டர் அப்படி தான் சொல்ல, என்னதான் அப்பா அப்பான்னு சொன்னாலும் அப்பாவுக்குரிய கணம் எங்கே? நான் எஜமானன் என்றால் எஜமானுக்குரிய கணம் எங்கே? நான் உங்கள் பிதாவென்றால் பிதாவுக்குரிய கணம். கணம் எத்தனை பேருக்கு புரியுது இந்த வேர்டெல்லாம்? ஐயோ, எத்தனை பேர் எடுத்துக்கொண்டீர்கள்? மல்கியா chapter 1 verse number 6. யா, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அப்புறம் போய் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க. இப்போ என்ன அழகாக பேசுகிற பாருங்க. நீ அப்பான்னு கூப்பிட்றதெல்லாம் சந்தோஷம், நீ என்னை எஜமான் என்று சொல்லுகிறதெல்லாம் சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ அப்படி சொல்லி கூப்பிட்டனா மரியாதை எங்கன்னு கேட்குறாரு. அத்தனை பேருக்கு புரியுது? ஸோ லவ் ஷுட் ஹாவ் ரெஸ்பெக்ட். தீஸ் ஆர் ஆல் த கனெக்ஷன்ஸ். பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் டயலாக் மாறல, ஆளுடைய வெளிப்பாடு தான் மாறி இருக்கு. அன்றைக்கு கர்த்தர், இன்றைக்கு கிருபையுள்ள இயேசு, அவ்வளோதான். இன்றைக்கு அசைவாடுகிற ஆவியானவர் விடுதலையை கொடுக்கிறவராய் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய சத்தியம் என்றைக்குமே மாறாது. இப்போ ஆண்டவர் சொல்லி தரும்போது அதனால தான் சொல்கிறார், நீ என்னை அப்பான்னு கூப்பிட்ற, என்னை எஜமான் என்று சொல்லுகிற, எல்லாம் நல்லது தான்யா, ஆனால் மரியாதை ஒன்று வேணும்ல. நீங்கள் அதை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்னைக்கு எந்த கட்டளையை பேசினாலும் தன்னுடைய இருதயத்தில் ரொம்ப வலியோடு பேசுகிறார். நான் அதை தான் படித்தப்போ சிலரும், when you read the Bible you tend to cry, இல்லை? உணர்வு இருந்தால் அந்த வலியை புரிந்து கொள்ள முடியும். அவர் பேசும்போது ரொம்ப வலியோடு பேசுகிறார். நீங்கள் எவ்வளோ பச்சையாக பேசுகிறான்னு சொல்கிறாங்கல்ல பைபிளில், அவர் பேசுகிற இடத்தெல்லாம் கவனிங்க, ரொம்ப வலியோடு பேசியிருக்கிறார். என்ன விட்டுட்டாங்கய்யா, என்ன ஒரு வேதனைக்குரிய வார்த்தை. என் ஜனம், என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டாங்க. மொதல் வார்த்தை, என்னை விட்டுட்ட பிறகு தங்களுக்கு தாங்களே வெட்டி கொண்டார்கள். என்னை விட்டுட்டாங்கன்ற வார்த்தையே ரொம்ப வேதனை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? நீ அப்பான்னு சொல்ற, எஜமானு சொல்ற, தெய்வம்னு சொல்ற, ஆனால் என் கூட இல்லையே, என்னோடய நீ இல்லை, என்னை விட்டுட்டு போய் உன் இஷ்டத்துக்கு நீ வெட்டிக்கிட்டா ஒரு தொட்டியை, அதில் என்ன பிரயோஜனம்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி காட்டுறார். ஆனால் அந்த பெயினை புரிந்து கொள்ளும் பொழுது தான் அவர் சொல்கிறாரு, நீ என் கூட வந்தா ஐயோ உன்னை பட்சிக்கிறவங்களையெல்லாம் நான் சும்மா விடலைன்னு சொல்கிறார். ஏமா எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? ஏன்னா கவனிங்க, he is such a powerful God. This is about the discipline that comes out of his love, and love has to be respected. இந்த கனெக்ஷனோடு தான் இன்றைக்கி நான் போய் கொண்டிருக்கேன். இன்னொன்று கவனிங்க, ஜெரமியா chapter 2, எரேமியா 2க்கு வாங்க. நான் சொன்ன வார்த்தைகளுடைய சில டெப்த்தெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளலாம். பிகாஸ் நீங்களும் நானும் வசனத்தை வாசிக்கும் போது ஏதோ கிறிஸ்டினாக இருக்கிறோம் அதனால் வாசிக்கணுமே என்ற வார்த்தையெல்லாம் இல்லை. அவர் உறவின் அடிப்படையில் தான் பழகவே சொல்கிறார். ஏமே, ட்ரை அண்ட் டேஸ்ட் that the Lord is good. ஜெரமியா chapter 2 13, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என்ன பாருங்களேன், ஆண்டவர் சில நேரம் சிட்சிக்கிறதுக்கு காரணம் நம்முடைய குணம் மாறணும். ஏமே, ஏதோ வந்தாய், நீ நன்றாய் இருக்கிறாய், நான் உன்னை வாழ வைத்தேன், அந்த வார்த்தையை தாண்டி என்னிடத்தில் வந்தாய், நானே உன் வாழ்வாய் மாறினேன் என்று அநேகருக்கு நீ ஆசுவாதமாக இருக்கிறாய் என்றால் என்னால் இருக்கிறாய் என்ற பெருமைலாம் அவருக்கு வேணும். ஸோ அதனால தான் நம்ம வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார், கொஞ்சம் நேரம் எடுத்து செதுக்குவார். இப்போ இந்த தீமைகளை வாசித்தீர்கள், உங்களுக்கு தெரியும். ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் த, பட் திஸ் இஸ் த பாயிண்ட். ஜெரமியா 2 1 வாசிக்கலாமா? 1 3 வசனம் வரைக்கும் எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஜெரமியா chapter 2 verses from 1 to verse number 3. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஏமே என்ன என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க, நீ போய், ஒரு ஆள் கூட கேட்காம போயிடக்கூடாதுப்பா, எல்லாரும் கேட்குற மாதிரி கூப்பிட்டு சொல். உங்களுக்கு புரியுதா இப்போ என்னன்னு? ஒரு ப்ராப்ளம் பர்சனலாக இருந்தால் பர்சனல் லெவலில் தீர்த்துக்கலாம். ஆண்டவருடைய லெவல்ஸ் உறவோட ஆடன்றனால
அவரால் கண் சாடையா என்ன செய்ய முடியாது, ஒரு ஜெபத்தை கேட்க முடியாது. நீங்களும் நானும் ஆழத்துக்குள்ள போகாம ஒரு ஜெபம் ஓடாது. என்ன கவனிங்க, மேற்பூச்சா ஏதோ ஏசு ஏசுன்னு சொல்லி ஜெபம் பண்ண தேவன் நம்மை அழைக்கல. என் நாமத்தினாலே நீ பிதாவை கேட்டேன்னு சொன்னா பரலோகம் பூமியோட இணைதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் பூமிக்குரிய விஷயம்லாம் அப்படியே கரைந்து விடும், பூமிக்குரிய தன்மை கரைந்து விடும், பூமிக்குரிய நோக்கங்கள் கரைந்து விடும். ஏனென்றால் இது பரலோகமே பூமியோடு வருகிற ஒரு இணைப்பு. கரங்களை தட்டி நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல். அப்படி இல்லைன்னா அது இயேசு இல்லை. நான் ஆண்டட்ட போய் நானா பேசக்கூடாது, அவர் என்கிட்ட பேசணும். ஒரு ப்ராஃபட்டை கூட்டு சொல்றாரு, this is my concern for my people and everybody has to listen to that prophecy. ஒரு வார்த்தை வரும்போது ஒரு ஆள் காது கூட கேட்காம போயிடக்கூடாதுயா. எனக்கு ஏன் இவ்வளோ சத்தமாக பிரசங்கம் பண்ணுறோம் தெரியுமா? ஒரு ஆள் கூட கேட்காம போயிடக்கூடாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் ஊடுருவார் அவருடைய வார்த்தை, அந்த ஆளை விடக்கூடாதுன்னு ஏங்குது. எல்லா காதும் கேட்க சொல்லுப்பா, எருசலேமில் செவிகள் கேட்க சொல்லு. ஏன்னா அந்த ஜனம் எனக்கு பிரியமான ஜனம், அந்த பிள்ளை எனக்கு பிரியமான பிள்ளை. அவ காது கேட்கணும். எப்படி இருந்தான்னு நான் சொல்றேன் பாரு, சொல்லு அப்படின்றார். என்ன அழகா பேச. This is all about the relationship. நீங்க சொல்லலாம் எருசலேமின் செவிகள் கேட்க இஸ்ரவேலின் தேவன் பேசுகிறார். ஆமா, இவருக்கு இதே தான் வேலை. அடிப்பேன் உதைப்பேன்னுவார், சிரிச்சிப்பேன்னுவார், மிருகங்களை அனுப்புவேன், பாளையத்தில் பட்டயத்தை உலாவ பண்ணுவேன்னுவார். பஞ்சம் வரும், சாவு வரும், கேட்க நல்லாவா இருக்குன்னு சொல்லலாம். ஐயா வழக்க கேளுங்க, நீங்களும் நானும் கேட்டா தானே உருகும் உள்ளோம். கேட்கலாம். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்க என்று கருத்தை சொல். நம்ம ஹனிமூன் டைம் எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. இப்போ நிறைய பேருக்கு அது ஞாபகத்துக்கே இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், என்னையோ கல்யாணம் ஆச்சு, எப்படியோ ஆரம்பித்தோம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு ஆளை கூட அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு இருந்த பக்தியை மறக்காதது. இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் மாறி போயிருக்கிறோம் நம்ம, அவர் மாறலை. அதனால தான் நாம் நிர்மூலம் ஆகலை. நீ சின்ன வயசுல இள வயது, எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? உன் இள வயதின் பக்தின்னு என்ன அர்த்தம்? அந்த பக்தி அவ்வளோ இளமையா இருந்ததுன்னு அர்த்தம். ஏன் சரீரத்துக்கு வயசாகலாம், அன்புக்கு வயசாகாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் மாறும். ஒரு நாள் நம்ம நல்லா இருந்தவங்க இன்னைக்கு தள்ளாடுறோம், ஆனால் அன்பு தள்ளாடக்கூடாதான். நான் நினச்சி பார்க்குறேன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? லாபத்தை பார்த்து நீ என்னை பின்பற்றலை, கஷ்டமாக இருந்தாலும் வந்த. ஏன் தெரியுமா? நான் இருந்தேன். அப்படி சொல்லுங்கள். ஆண்டவர் இருந்தால் போதும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா அதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஞாபகப்படுத்தி, எனக்கு தெரியாது. ஏசப்பா எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் வேணாம், நீங்கள் போதும்னு சொல்லியிருக்கோம். நம்ம தாங்க சொன்னோம். அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டார் அவர். என்னன்னா டைலாக் விட்டேன், நம்ம சொல்லுவோம்ல, என்னன்னா டைலாக் விட்டேன், என்னன்னா டைலாக் விட்டையா, ஐயோ என்னெல்லாம் டைலாகுமா, அப்படியே மறந்துட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் இது பாருங்க, இதெல்லாம் டைலாக் இல்லை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? வாழ்ந்த விதம். நீ ஏதோ அப்படியே அப்படியே ஜபத்தில் பேசின வார்த்தை இல்லை, உன் வாழ்க்கையிலேயே வாழ்ந்த விதம். என்ன இருக்குதோ இல்லையே, நீங்கள் போதுன்னு சொல்லலை, கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் இருக்கிறான்னு தைரியம் கொள்ளலை. அது சொல்கிறாரு, அதை நான் நினச்சிருக்கிறேன். நீ என்னை பின்பற்றி வந்தேன், அதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, சொல்லிக்கிட்டே போகிறேன். என்ன அன்பு பாருங்கள், அவர் எவ்வளோ அங்கலாய்ப்பாக பேசுகிறார் பாருங்களேன். நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். நான் வாழ்க்கைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, வாழ்க்கை கொடுத்தேன்னு வாங்க சில பேர், அது வேறு விஷயம். நான் வாழ்க்கைப்பட்ட போது அப்படின்னா, நீ திருமணம் ஆன போது அந்த புதுசில் புது ஹஸ்பண்டு ஒரு 10 வருஷம் ஆனவர் சொல்லுவாங்க, நான் கட்டணும் போது இருந்த மாதிரியே இல்லை இப்போ அவங்க. அப்புறம் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிற நான் நினச்சி பார்க்குறேன். அதெல்லாம் நீ வாழ்க்கைப்பட்ட போது நீ நினைத்திருந்த அந்த நேசம், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ எப்படி ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு ஆள் போதுன்னு சொன்னால் நீ, அது மட்டும் இல்லை, நீ செய்தும் காட்டினாய். எங்கே போனாலும் பரவாயில்ல, நீங்கள் இருங்கப்பான்னு சொன்ன அவ்வளோ தைரியம் உனக்கு இருந்தது. ஏன்னா நீங்கள் போதும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? அதுதான் என் நேசம்.
இப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாக இருந்தது. அப்புறம் அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள், பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன கவனிங்க, ஒரு ஆள் ஆண்டவருக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது அந்த ஆள் மேலே கை வச்சா க்ளோஸு. இதுக்கு ஜபமா பண்ணீங்க? பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. எனக்கு அவரே போதுன்னு அவரே பார்த்து பார்த்து ஓடின ஆள் பின்னாடி எதா வந்துச்சா, பிடிச்சிச்சா, அது க்ளோஸ் ஆயிடுச்சா. இப்போ என்னென்னா பிசாசியே பேசிக்கிட்டு இருக்கிறோம், பாவத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறோம், சோதனையே பேசிக்கிட்டு இருக்கிறோம், என்னை இழுக்கிறதையே பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அன்பு கொடுத்து நம்மேல் வைராக்கியம் வைத்து நம்மை நேசித்த லவரை எனக்கு நினைக்க சொல்கிறேன். நீங்கள் ஃபோக்கஸ் அவர் மேலே வைங்க. அவர் வைக்கிற ஃபோக்கஸு ஐயோ என்னை தாண்டி என்னை சுற்றி இருக்கிற எல்லா மேலேயும் போகும். கையை வச்சுப்பார். என்ன எனக்கு பயங்கரமாக இருக்குது. நான் இதை என்ன பட்சித்த யாவரும் குற்றவாளிகளான, நான் அதுக்காக ஜபமே பண்ண வேண்டாம். நான் இவரை பற்றி கொண்டேனா என்னை பட்சித்ததையெல்லாம் அவர் பார்த்தாராம். மை காட், என் பிள்ளை எப்படி தொட போச்சு, என் பிள்ளை எப்படி நீ பட்சிக்க போயிற்று என்று சொல்லி அவங்களெல்லாம் குற்றவாளிகள் ஆக்கி விட்டாராம். நீங்களும் நானும் ஜெபித்தே பெறாத ஜெயங்கள் அவர் கூட இருந்ததுனாலே வந்துச்சு. அவ்வளோ நேசத்தை நினச்சி பார்க்குற ஒரு அப்பா, ஒரு நேசர் நமக்கு உண்டுங்க. நடுவில் வர்ற குறையும் பிரச்சனையும் அவர் அசைக்காததுக்கு காரணம், நீ ஆரம்பித்தது எனக்கு தெரியும், நீ ஆரம்பித்த விதமாக தான் முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால தான் உன்னை சுற்றி நிற்கும்போது சில விஷயம், உன்னை பாரப்படுத்தும் போது சில விஷயம்லாம் அவர் சொல்லும்போது, தூக்கி போட்டு வா என் பின்னாடியில். எத்தனை காலம் நம்ம இப்போ இதுக்கே ஜெபம் பண்ணிட்டோம். பாரமாக இருக்குது டேடி, கவலையாக இருக்குது, கண்ணீராக வருது டேடி. என்ன பாரு மகளே, நீ அதைத்தானே செஞ்ச. முதல்ல பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள், ஒரு ஆள் தொட முடியாது. என்ன கவனிங்க, என் கண்மணி போலன்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தை. உன்னை தொடரவன் என்ன தொடறான் அப்படின்னா என்னத்தை, என் கண்ணுக்குள்ளேயே உன்னை வச்சு என்ன இப்படி சொன்னால் சில பேர் ஆடா அப்படியா, அந்த லவ்வுக்கு அதான் மீனிங். சில பேர் சொல்கிறதெல்லாம் நம்பிடாதீங்க. என் கண்ணுக்குள்ளே உன்னை வச்சேன்னு அப்புறம் குத்தியே விட்டுருவாய், அந்த கதையெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் வச்சார்னா கரெக்டாக வைப்பார். ஒன்றை தொடரவன் என்ன தொடரான்னா என்ன வைராக்கியம். மை காட், கரங்களை வைத்து சொல்லுங்கள், அப்பா நீங்கள் ரொம்ப நல்லவர் டேடி, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். எனக்கு நல்லா கவனிங்க, லவ் மஸ்ட் பி ரெஸ்பெக்டட். அதனால தான் பைபிள் வாசிக்கும் போதும் சரி, நம்ம ஜெபிக்கும் போதும் சரி, இட் ஷுட் பி அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட்மா. நான் சொல்லக்கூடாது நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு பைபிள் படிக்கக்கூடாது, ஏனோ தானோன்னு ஜெபம் பண்ணக்கூடாதான். தட்ஸ் வை த இன்டிமசி நீட்ஸ் தட் ப்ரைவசி. ஒரு காரியத்தை மதிக்கும் போது தான் நம்ம அதை செய்வோம். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் விட்டுட்டு நம்ம ஏன் ரகசிய அறைக்குள்ளே போகணும் தெரியுமா? அப்போ தான் நான் அதை மதிக்கிறேன்னு அர்த்தம். If somebody is talking to you and that person is somebody who is close to you, means you will not even move your eyes out of that person, right? சில பேர் இப்படி இருக்கும்போது அப்படி போயிட்டு இருந்தா இந்த ஆளுக்கு என்ன மரியாதை? எத்தனை பேருக்கு எல்லாம் புரியும்? இருந்தும் இல்லாத மாதிரி. சில பேர் பேசும்போதே அப்படி வேறு பக்கம் பார்க்குறது. எனக்கு ஆண்டவர் பேசும்போது நிறைய பேர் அப்படி தான் காது கேட்காத மாதிரி நடந்துக்கிறது. சபையில் கேட்கும் ஆனால் கேட்காத மாதிரி இருப்பாங்க. That's not respect. If God is speaking to you and if you love your God, then you will respect His words. நான் மதிக்கிறேன்றதாங்க என் அன்புக்கு வெளிப்பாடு. அப்போது இன்னைக்கு ஆண்டவர் அந்த ப்ரைவசியை விரும்புகிறார். வாய், நான் தான் உனக்கு எல்லான்னு நீ நிற்கணும், நான் தான் உனக்கு எல்லான்னு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டணும். நீ லாபத்தை பார்த்து வந்திருந்தானா நீ வனாந்திரத்துக்கு வந்திருக்க மாட்டேன். ஆனால் விதைக்கப்படாத வனாந்திரம் எத்தனை பேருக்கு அதாவது தெரியுது? அப்படின்னா ஃப்யூச்சரில் கூட ஹோப் இல்லைன்னு அர்த்தம். மை காட், எத்தனை பேருக்கு புரியுதா இல்லையா? வனாந்திரமே ஹோப்லெஸ். இதில் விதைக்கப்படாத வனாந்திரம்னா ஃப்யூச்சர்லையாவது கொஞ்சம் ஏதாவது நெல் கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்காது. அந்த இடத்துல கூட நீ என்னை பின்பற்றி வந்தேன்னா என்ன அர்த்தம்? நானே போதும் நின்று. இப்போ என்னாச்சு உனக்கு? ஆண்டவர் அதை தான் கேட்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கும்போது நம்ம ஏன் வீணாக பாரப்படணுன்றார். ஒன்றை தொட்டால் என்னை தொட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? நீ என்ன தொட்டுக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு நிற்கலாமா? எனக்கு பாரம் எது, உங்களை நெருங்கி நிற்கிறது எது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரியம் சொல்லுங்கள், டேடி, ஐ டோன்ட் வாண்ட் டு பி பர்டன் பை எனிதிங் அரவுண்ட் மீ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் தட் சின் தட் இஸ் ஸோ ஈஸிலி entangles me.
I want to reject that in Jesus name. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்களேன். அன்பு இருந்தால் எதையும் உதறது சுலபம். நான் இங்கே பரிசுத்தமாகுங்க, பரிசுத்தத்துக்காக ஜோம் பண்ணுங்க, கர்த்தரை பின்பற்றுறதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. அன்பு இருந்தால் நீ தன்னால் பின்பற்றுவேன். உனக்கு லாபம் நஷ்டன்ற கால்குலேஷன் கூட வராது. எனவே யூ won't even care about your enemies. அவங்க வருவாங்க, அவங்களா பட்சிக்கப்பட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக கர்த்தர். இன்றைக்கி நம்ம ஜெபம் எத்தனை நேரம் ரொம்ப வேஸ்ட்டாக போயிட்டுருக்குல்ல. ஏன்னா நம்ம கவலைப்பட்டு பாரப்பட்டு போராடுற விஷயம்லாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் நீங்களும் நானும் தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என் டிலைட்டா, நீங்கள் என் ஃபோக்கஸா, நீங்கள் என் லவ்வா, நீங்கள் என் ரெஸ்பெக்டா, நீங்கள் என்னுடைய எஜமானா மாறின அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன் சுவாமி. நினைத்து பார்க்க சொல்கிறாருமா, நினைத்து பார்க்க சொல்லுகிறார் ஐயா. நினைத்துப்பா, நினைத்துப்பா. நீ எப்படி வாழ்க்கப்பட்ட போது நேசித்தாய், நீ எப்படி இளபக்தியின் அந்த அந்த பக்தியிலோடு என்னை நீ நேசித்தாய் என்பதை நினைத்துப்பா. உன் இள வயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், இரண்டையும் கர்த்தர் நினைத்து பார் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சாயங்கால வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்கிற தேவன் ஐயா. நாங்கள் மறந்த விஷயத்தை கூட நீங்கள் நினைக்கிறீங்கப்பா. நாங்கள் இள வயதின் பக்தியில் எப்படி உம்மை நேசித்தோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு வாழ்க்கைப்பட்ட பொழுது நாங்கள் எவ்வளவு நேசித்தோம் என்பதை நினைக்கிற தெய்வம் ஐயா. இந்த சாயங்கால வேளையில் என்னோடு கூட கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் வீணா பாரப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வீணா பாரப்படுறேன் ஐயா. எனக்கே தெரியுது, நீங்கள் கொடுக்காத பாரங்கள் என் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்குப்பா. நீங்கள் கொடுக்காத வேதனைகள் என்னை அழுத்தி கொண்டிருக்கு ஐயா. என்னை சுற்றி நெருங்கி இருக்கிற அந்த ஒரு பாவத்தை நான் அறிகிறேன், அதையெல்லாம் தள்ளி விட்டு ஓட விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபமா, அப்பா நான் விரும்புகிறேன், உம்மை நான் விரும்புகிறேன், உம்மை நான் எஜமானாய் பிதாவை கனப்படுத்த விரும்புகிறேன். எதெல்லாம் அந்த விருப்பத்தை மாற்றினதோ, அசைத்ததோ, திசை திருப்பினதோ இயேசுவின் நாமத்தில் அவைகள் பட்சிக்கப்பட்டு போகட்டும். அப்பா நாங்கள் உமக்கு பரிசுத்த ஜனம்பா, நாங்கள் முதற் பலனப்பா, விளைவின் முதற் பலனப்பா. முதல்ல காய்ச்சா ஒரு கனியை பார்க்க எவ்வளோ ஆசை இருக்குண்டா. நான் நட்டு, நான் வளர்த்த, நான் கொண்டு வந்த அந்த மரத்துக்கு வர முதல் பழத்தை பார்க்கும்போது, முதல் கனியை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம். விதைச்சவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், வளர்த்தவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஐயா எங்க முதல் ஜெபத்தை நீங்க மறக்கலப்பா. நாங்க முதல்ல உங்களை கூப்பிட்ட விதத்தை நீங்க மறக்கலப்பா. முதலா நாங்க உங்களை நேசித்த நேசத்தை நீங்க மறக்கலப்பா. அப்பா நாங்க செய்த ஜெபத்தை கூட மறந்துட்டோம், நீங்க மறக்கல சுவாமி. நாங்க எப்படி கூப்பிட்டோம் என்பதை நீர் மறக்கலப்பா. இயேசுவின் நாமத்தில் இன்று அந்த அன்பு எங்களை மறுபடியும் இழுத்துக் கொள்ளுகிற அந்த அன்பு ஐயா, வைராக்கியப்படுகிற அந்த அன்பு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எந்த பாதாளத்தின் வல்லமையானாலும், எந்த உலகத்தின் காரியங்கள் பாரங்கள் ஆனாலும், நெருங்கி நிற்கிற பாவம் எதுவானாலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்போது தள்ளிவிடப்படுவதா சொல்லுங்க. நான் தள்ளி விடுகிறேன் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தை நான் தள்ளி விடுகிறேன். ஓ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள், எங்களை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வாழ்க்கையில செய்தீர், எத்தனையோ பேர் வாழ்க்கையில நீ ஜெயித்தீர், எத்தனையோ பேர் வாழ்க்கையில நீங்க மகிமைப்பட்டீரப்பா. என் வாழ்க்கையில மகிமைப்படுவீரப்பா. என்னையும் சரியாய் முடிய பண்ணுவே, என் ஓட்டத்தையும் சரியாய் முடித்து காட்டுவே. இயேசுவின் நாமத்திலே நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் பிதாவே. சொல்லுங்க, நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் பிதாவே. நீர் ஆரம்பித்ததை நீர் முடிப்பீர் ஐயா, நீ சொன்னதை நீ செய்து முடிப்பீரப்பா. உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்க விரும்புறேன் டாடி, அந்த வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்க விரும்புறேன். அப்படி சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்க விரும்புறேன். எனக்கு இந்த உலகம், மாம்சம், பிசாசு, இந்த உலகத்திலிருந்து வருகிற ஏதோ என்னை உம்மிடத்திலிருந்து பிரிக்க முடியாதையா, உம்மை விட்டு தள்ள முடியாதையா. இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் பிதாவே. ஆண்டவரே, இன்டர்நெட்ல யூடியூப்ல என்னை பார்த்து கேட்டு கதறி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இயேசுவின் நாமத்திலே பரலோகம் திறப்பதாக ராஜா. ஆண்டவரே, பேசுகிறவர் எங்களை ரட்சித்தவர் ஐயா. ஒரு மனுஷன் ரட்சித்திருந்தால் தோற்று போவோம், ஆனால் எங்களை ரட்சித்தவர் பரலோகத்துக்குரியவர். எங்களை ரட்சித்தவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர். எங்களை ரட்சித்தவர் எங்களுக்காக 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த யூத ராஜ சிங்கமப்பா. பெற்றுக்கொள்கிறோம் ஜெயத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். எங்களுக்காக கர்ஜிக்கிறவர், சத்துருக்கு விரோதமாய் கர்ஜிக்கிறவர் ஐயா. ஒரு நாளும் அவன் எங்களை ஏமாற்ற முடியாது, உம்மிடத்திலிருந்து எங்களை பிரிக்க முடியாதுப்பா. அப்பா உங்க அன்பு மரியாதைக்குரியதுப்பா. அந்த அன்பை நாங்கள் நேசித்து மதித்து அப்பா நாங்கள் பின்பற்ற விரும்புகிறோம். எந்த காரியமும் எங்களை பாரப்படுத்தினது போதும் ஐயா, போதும் சுவாமி, போதும்.
சொல்லுங்க, வெறுத்து சொல்லுங்க. எங்களுக்கு வீணான பாரங்கள் எங்கள் மனதை அழுத்தினது போதுமா, எங்களை நெருங்கி நிற்கிற பாவம் எங்களை ஜெயித்தது போதும், எங்களை தள்ளிவிட்டது போதும். இயேசுவின் நாமத்தில் உங்க அன்பு எங்களை ஆளுகை செய்யட்டையா. இந்த இரவே நான் நம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று கேட்கிறேன். எனக்காக, பிள்ளைகளுக்காக, யூடியூப்ல இன்டர்நெட்ல பார்க்குற உலக மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ சபையின் பிள்ளைகள், நீங்க இந்த வார்த்தையினால் எங்களை ஜெயிக்க வைத்தீர் அல்லவா, அந்த அன்பின் வார்த்தை ஜெயிக்கட்டையா, அந்த நேசம் ஜெயிக்கட்டா. அப்படியே உடைய ரத்த கோட்டைகளாக மறைத்துக் கொள்ளுங்க. அகால மரணம், வீணான விபத்து, நஷ்டம், உலகத்தினால வருகிற எல்லா விதமான ஆண்டவரை வலைகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காப்பாற்றும். எந்த பிசாசு எந்த சூழ்நிலையிலும் பட்சிக்கிறவன் அவளை தொடக்கூடாதுப்பா, சபையை தொடக்கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளும். அப்பா சோபா அவங்க கணவரை கண்ணனை நினைக்கிறோம் ஐயா, அவருடைய கரங்களை சுகமாக்குங்கப்பா. அப்பா பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த மகனுடைய நரம்பல் கட்டாய ஆண்டவரே, அந்த ஆண்டவரே கையில் சர்ஜரியோடு இருந்து ஆண்டவரே அந்த மகன் இப்போ ஹீலிங்காக காத்து கொண்டிருக்க அந்த மகனை நீங்கள் தொடணுமாப்பா, விரைவாய் சுகத்தை கொடுங்க, சாட்சியாய் எழுப்பி நிற்க வைங்க. அந்த கரம் முன் போல செயல்படும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். இந்த கரத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம், முழுமையாக இயங்கட்டும், செயல்படட்டும். ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்த்து பேசுகிறோம். மகிமை உமக்கே வரட்டும். எல்லா பிள்ளைகளையும் ஆசுவதிங்க, அப்பத்தின் தண்ணீரையும் ஆசுவதிங்க. உடைய வாகனங்கள் போக்கிலும் வரத்திலும் ஆசுவதிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தூதர்களின் பாதுகாப்பில் இருப்பார்களாக. எங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதர்களை நான் பேசுகிறேன் தகப்பா. ஒரு சபையில் வந்த பிள்ளை கூட ஒரு நிலைமையில் கூட பாதுகாப்பற்று போக முடியாது. உம்முடைய ரத்தம் பாதுகாக்கட்டும், சத்தியம் பாதுகாக்கட்டும், உம்முடைய தூதர்கள் பாதுகாப்பார்களா. அப்படியே சொல்லி ஒப்பு கொடுக்குறோம். எல்லா மகிமை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென். God bless you all.